இப்போ அடுத்த சம் பாருங்களேன். ரூபாய் 8000க்கு, அப்போ 8000 வந்து என்னதுங்க, அசல் தானங்க. ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த வார்த்தை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அரையாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான். முழு வருஷத்துக்கு பார்க்க சொல்லலை. சரியாங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியாங்க, புரியுதாங்க. அப்போ ஓர் ஆண்டுக்கு தான் சொல்லியிருக்கான். அப்போ எத்தனை வருஷத்துக்கு அரையாண்டு பார்க்கணுன்றது இருக்குல்ல, ஒரு வருஷம். அதான் அரையாண்டா பிரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கே என்ன ஷார்ட்கட்டுனா, நான் ஃபார்முலா போடலைங்க. ஏன்னா எனக்கு அசலும் இருக்குது, வட்டி வீதமும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமாங்க, எனக்கு அரையாண்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனித்து குறிப்பெடுத்துக்கிறனுங்க. அரையாண்டுனா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சதவீதத்தை அரைப்பங்காக மாற்றிக்கங்க. புரியுதாங்க. அப்போ 10 இருக்காங்க, 10ஓட அரைப்பங்கு எவ்வளோங்க, 5. புரியுதுங்களா. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 8000 அசல், எத்தனை சதவீதம் நான் எடுத்துக்கிறணும், 5 எடுத்துக்கிறணும். ஏன் நான் 5 எடுத்துக்கிட்டேன், அரையாண்டுக்கு ஒரு முறை. இதே கொஸ்டினா ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருந்தாங்கன்னா நான் 10 டைரெக்டாக எடுத்திருப்பேன். அப்போ அரையாண்டுனா அரை பங்கு எடுத்துக்கோங்க, காலாண்டுனா 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியாங்க. அப்போ 2 0க்கு 2 0, என்னஞ்சா 40. அப்போ இது வந்து என்னதுங்க, ஒரு வருஷம் கிடையாதுங்க, 6 மாதத்துக்கு. அப்போ 6 மாதத்துக்கு 400 ரூபா. அடுத்து திரும்ப இது அசலோட சேருன்னு சொன்னாங்க, அதுதான் கூட்டு வட்டி. சரியாங்க, அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அப்போ 2 0க்கு 2 0. அப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 4 5 20, என்னஞ்சா 40, 420. சரியாங்க. இது 6 மாதம். இப்போ 6 மாதத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்துருமாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு தானங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2ஐயும் கூட்டுங்க, 0 2 8. அப்போ 820. ஆப்ஷன் ஏல இருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னால் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வட்டி வீதத்தை அரைப்பங்கா நான் மாற்றிட்டேன். அரைப்பங்கா மாற்றினதுனால எனக்கு ஒரு ஆண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு எத்தனை அரையாண்டு அப்படின்னா 2 அரையாண்டு. அப்போ 2 மதிப்பு பார்த்தேன், 2 மதிப்பையும் கூட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். முன்னாடி கூட்டு வட்டி நீங்கள் எப்படியோ குழப்பி படிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரியாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க. சரியாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொன்னால் 2.5 ஆண்டுகளுக்கு. சரியாங்க. இப்படி வந்தோடனே நம்மளே அப்படியே மனசை விட்டுருவான். என்னடா ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டான், இங்கே 2.5 வருஷம்னு கொடுத்துருக்கியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே 2.5 இருக்காங்க. இந்த 2.5 வருஷத்தை முழுமையான வருஷம்னா என்ன சொல்லுவீங்க, 2 வருஷம் முழுமையானதாங்க. அப்போ அது ஆண்டுக்கு ஒரு முறை போட்டுக்கலாமா. அடுத்து அரை பங்கு தானங்க. அரை பங்குனா நான் என்னங்க சொன்னேன், இப்போ தானங்க போன சம்பளம் சொன்னேன். இந்த அரை பங்கு பார்க்கும்போது மட்டும் அதோட வட்டி வீதத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அரை பங்காக மாற்றிக்கங்கன்னு சொன்னாங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்களேன், ரொம்ப எளிமையானது தான். இப்போ 4000க்கு முத வருஷத்துக்கு 10%. சரியாங்க. அப்போ 2 0க்கு 2 0, 400 ரூபா. இது முதல் வருஷத்துக்கு. சரியாங்க. அடுத்த வருஷம் வரும்போது அசல் வந்து வட்டி வந்து அசலோட சேர்ந்துருச்சுங்க. சரியாங்க. அப்போ 2 0க்கு 2 0, 440 ரூபா. சரியாங்க. இது 2வது வருஷம். 2 வருஷம் நான் பார்த்துட்டேன். சரியாங்க. அடுத்து நான் என்னங்க பண்ணணும், இந்த அரை வருஷத்துக்கு நான் பார்க்கணுமாங்க. அரை வருஷம் அப்படின்னா இது கூட சேருமாங்க. அப்போ 4840. இங்கே அரை வருஷத்துனா மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வட்டி வீதத்தை அரை பங்காக மாற்றிட்டேன். அப்போ 5ன்னு போட்டேன். இந்த இடத்த நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. இந்த இடத்த மறந்துட்டீங்கன்னா ஷார்ட்கட்டு வேஸ்ட் ஆகி போகும். இங்கே 0க்கு 0 போயிடுச்சுங்க. 4 5 5, 2 10, 1 2 2. இங்கே பாருங்கள், 2 4, 4 2 8, 2 4. சரியாங்க. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 242. புரியுதாங்க. இப்போ அடுத்த அரை வருஷமாங்க, அடுத்த அரை வருடம், அதான் அரையாண்டுன்னு சொன்னோமாங்க. அப்போ அரை வருஷம் பார்த்ததுக்கு வந்து எவ்வளோங்க வந்திருக்கு, 242 ரூபா. அவ்வளோதான், 2.5 வருஷம் வந்துருச்சாங்க. அப்படியே கூட்டிக்கங்க பார்ப்போம். எதாவது கூட்டணும், 400, 440, 242. சரியாங்க. 2
8 10. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க 1082. புரியுதாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க 1082 ரூபாய். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க, அப்படியே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியாங்க? ஸோ புக்கில் இருக்கிறது தான் அப்படியே அவங்க கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்போ இதை இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னப்ப அப்படியே முழுமையாக நான் எடுத்துக்கிட்டேன். அரையாண்டுன்னு வரும்போது வட்டி வீதத்தை அரை பங்காக மாற்றிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். சரியாங்க? வேறு எதுவுமே கிடையாது. புரியுதாங்க? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியும். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க 1082 ரூபாய். அடுத்ததுங்க, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க. இப்போ 10% ஆண்டு வட்டியில். சரியாங்க? அப்போ வட்டி வீதம் கொடுத்துட்டானாங்க, 6 கொடுத்துட்டான். அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த வார்த்தை ஏன் திரும்ப திரும்ப எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, இங்கே தான் நமக்கு பிடிமானமே இருக்குது. புரியுதாங்க? அரையாண்டா, ஒரு ஆண்டா, காலாண்டா அப்படின்றதுக்காக. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளக்கூடிய அதாவது மாறணுங்க. எவ்வளோங்க? 4400 ரூபாய் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த 4400 எத்தனை வருஷத்துல 4851 மாறும்? அதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிறோம்? இதான் நமக்கான கொஸ்டின். அப்ப இந்த மாதிரி வந்து எனக்கு என்னதுங்க, இங்க அசலுங்க, இங்கே அசல் கொடுத்தாச்சு, இங்கே வட்டி வீதம் கொடுத்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு போகும். ஆனால் இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிறணும், எனக்கு 4400 தாங்க அசல். சார் இங்கே அசல்னு எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணலையே, எங்கேயுமே குறிப்பிடலையே, எதை வச்சு நீங்கள் அசலுன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதை வச்சு சொன்னேன்? என்றைக்குமே அசல் வந்து கொஞ்சமாக இருக்கும், மொத்த தொகை தான் அதிகமாக இருக்கும். கரெக்டு தானேங்க? நீங்கள் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னு தான் நான் ஆரம்பத்திலே ஆரம்பித்தேன். சரியாங்க? அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது 12,000 கொடுக்குறேன். அப்போ 10,000 அசலா 12,000 அசலா? அப்போ 10,000 தான் அசல். அது எப்படி மாறி இருக்கு? 12,000 மாறி இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி காசு வந்திருக்கு? 2,000 ரூபா வந்திருக்காங்க. எப்படிங்க அதை 2,000 சொன்னேன்? 10,000 இங்கிட்டு 12,000. அப்போ 10,000 எவ்வளோங்க கூடியிருக்கு? 2,000 தானங்க கூடியிருக்கு. அப்போ அதை தான் நான் இங்கே பார்க்க போகிறேன். இங்கே எடுத்தோடனே வட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்களேன், 4851. சரியாங்க? இங்கே 4400. இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ எனக்கு வட்டி அப்படின்னா 451 ரூபா வட்டிங்க. சரியாங்க? அப்போ எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் வட்டி காசு நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 451 ரூபா கொடுக்குறேன். அப்போ அந்த 451 ரூபா வட்டி வரணும்னா எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதுதான் எனக்கான கேள்வி. சரியாங்க? இப்போ பாருங்கள், 4400 எத்தனை சதவீதம்? அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ இதை எப்படிங்க இருக்கணும்? அரை பங்கு எடுக்கணுமாங்க. அப்போ 5/100. சரியாங்க? 0க்கு 0, 0க்கு 0. இப்போ இந்த இதை பெருக்கிறேன். சரியாங்க? 4×5 20, மிச்சம் 2, 4×5 22, 22. சரியா? அப்போ இது என்னதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு. அடுத்த 6 மாதத்துக்கு வரும்போது இது அசலோட சேருமாங்க, 4620. இதுக்கு நான் 5% நான் பார்க்க போகிறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு 0ங்க, 4×5 5, 2×5 10. சரியாங்க? 1×2 2, இங்கே பாருங்கள், 2×2 4, 3×2 6, 1×2 2. அப்போ 231. சரியாங்க? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த 6 மாதத்துக்கு. சரியாங்க? இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், ஏன் நான் ஆரம்பத்திலே இந்த மாதிரி உங்களுக்கு மைனஸ் பண்ணி பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா, இங்கே கடைசியில் என்னங்க முடியுது? 1 முடியுதாங்க. இப்போ இதை 2ஐயும் கூட்டுவோமா? கூட்டுங்க. வந்துருச்சாங்க? அப்போ இந்த 1 பார்த்தோன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ எத்தனைவங்க? இங்கே ஒரு 6 மாதம், இங்கே ஒரு 6 மாதம். அப்போ எத்தனை வருஷம்? ஒரு ஆண்டு. புரியுதாங்க? அப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னதுங்க, ரூபாய் 4400 ஆனது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டோம்னா எப்போ 4851 மாறும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் மாறும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, பி ஆப்ஷன் பால் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஆண்டு அப்படின்றது இதுக்கு மிகச்சரியான பதில். புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் தான். அப்போ 4400, இந்த 4400 என்ன ஆகுது? 4851 மாறி இருக்கு. அப்போ அந்த 4851 மொத்த தொகை மாதிரி கணக்கு. அதில் எனக்கான அசலை நான் கழிச்சுக்கிட்டேன்னா எவ்வளோ வந்து வட்டி காசு வந்திருக்குன்னா 451 ரூபா வந்திருக்கு. அப்போ இந்த 451 ரூபா வர்றதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இதான் எனக்கான கேள்வி. சரியாங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷம் ஆச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, பால், ஒரு ஆண்டு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000 ரூபா. சரியாங்க? ஒரு இயந்திரம் அப்படின்னா நம்ம ஒரு மோட்டர் பைக்கை கூட வச்சுக்கோமே. சரியாங்க? நான் மோட்டர் பைக் வாங்கும்போது அதோட விலை வந்து 18,000 ரூபான்னு வச்சுக்கிட்டேன். சரியாங்க? அது ஆண்டுக்கு 16 2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது.
இந்த இடத்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணுங்க. தேய்மானம்னா என்னங்க அர்த்தம்? இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பைக் வாங்கியிருப்பீங்க. அதை இன்னைக்கு நீங்கள் விற்கும்போது 1,00,000 ரூபாய்க்கு விற்க முடியுமாங்க? என்ன பண்ணுவான், தேய்மானம் ஆச்சு, இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவான், அடிமட்ட ரேட்டுக்கு உங்ககிட்ட கேட்பான். சரியாங்க? ஸோ அதே கொஸ்டின் தான் இருந்தது. அப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். தேய்மானம்னா குறைதல் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க? வளர்ச்சினா அதிகம்னு அர்த்தம். வளர்ச்சி குன்றியதுன்னா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா மீனிங் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்க. அப்போ ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடையுது. அப்போ 2 வருஷத்துக்கு பின்னாடி அதோட மதிப்பு என்ன? இதான் எனக்கான கேள்வி. சரியாங்க? இப்போ நான் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மிக்சடு ஃப்ராக்ஷன், அதாவது கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக நான் மாற்ற போகிறேன். சரியாங்க? அப்போ இதை பெருக்குவோமாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே 16 3 48, மேலே இருக்கிறத கூட்டிக்கிறணும். சரியாங்க? அப்போ 16 3 48, 48 2 50. அப்போ இது எப்படி வரும், 50/3% அப்படின்னு சொல்லி வருங்க. சரியாங்க? அப்போ எனக்கான வட்டி வீதம் வந்து எவ்வளோ மாதிரி, 50/3%. சரியாங்க? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை நான் அசலாக வச்சுக்கிட்டேன், இதை நான் வட்டி வீதமாக வச்சுக்கிட்டேன். அப்படியே கூட்டுத்தொடரில் கூட்டு வட்டியில் நான் என்ன பண்ணணும் அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இதை நீங்கள் பார்த்தோன்னே நார்மல் சம் மாதிரி நினைப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், கூட்டு வட்டியோட மாடல் தான் இந்த கணக்கும். எப்படி பண்ணுறேன் பாருங்களேன். அசல் எவ்வளோங்க, 18,000 ரூபாங்க. சரியாங்க? இப்போ இங்கே 50/3. சரியாங்க? இதை எழுதும் போது எப்படிங்க எழுதணும், 50/300ன்னு எழுதணும். சரியாங்க? எப்படிங்க, இங்கே பாருங்க, 50/3/100 போடுவீங்களாங்க, போடுவீங்களா? இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தங்க. இது அப்படியே மேலே போகும்போது தலைகீழியாக மாறுங்க. அப்போ 50/3 × 1/100ன்னு மாறுங்க. அப்போ இந்த 3ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 50/300ன்னு மாறிடுமாங்க. அதுதாங்க நான் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதாங்க? ஸோ எப்படி 50/300ன்னு எழுதுனாங்க அப்படின்றதுக்கு தான் நான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். புரியுதாங்க? இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். அப்போ 16.2/3% எப்படி மாறுது, இதை பெருக்கினேன், இதை கூட்டினேன். அப்போ எப்படி வந்துச்சு, 50/3% அப்படின்னு மாறிக்கிருச்சு. சரியாங்க? இப்போ பாருங்கள், 0 0, 2 0க்கு 2 0 போயிடுச்சாங்க. அடுத்ததுங்க, 1 3 3, 6 3 18, இங்கே ஒரு 0ங்க. அப்போ 6 5 30, அடுத்து 2 0 இருக்குது, 2 0 சேர்த்துக்கிட்டேன். சரியாங்க? இப்போ தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இது ஒரு வருடத்துக்கு தான் நான் பார்த்துருக்கேன், ஏன்னா ஆண்டுக்குன்னு சொல்லிட்டான். சரியாங்க? அடுத்ததுங்க, எத்தனை வருஷத்துக்கு பார்க்கணும், நான் 2 வருஷத்துக்கு பார்க்கணும். என்ன ஆகுது, தேய்மானம் அடையுது. நான் இன்ன வரைக்கும் எல்லா கணக்கில் என்ன பண்ணேன், இந்த இதை கொண்டு போய் அசலில் கூட்டுங்கன்னு சொன்னேன். சரியாங்க? அங்கே கூடுதல், ஏன்னா அங்கே கூட்டு வட்டி. ஆனால் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்கான், தேய்மானம் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறணுங்க. அப்போ தேய்மானம்னா மைனஸ் ஆங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேய்மானம் அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். அப்போ இதை இங்கே குறைக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம் இந்த கணக்கில். அப்போ 18,000ல் 3,000 போச்சு அப்படின்னா 15,000. இந்த 15,000த்துக்கு நான் பார்க்க போகிறேன். அப்போ 2 0க்கு 2 0, 1 3 3, 5 3 15, 0, 5 5 25. சரியாங்க? அப்போ இது வந்து என்னதுங்க, 2வது வருஷம். சரியாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், இப்போ இதை அப்படியே 2ஐயும் கூட்டிக்கோங்க, ஏன்னா 2 வருஷம் தானேங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் தானேங்க. அப்போ இதை கூட்டினீங்கன்னா என்னதுங்க, 5,500. ஆரம்பத்தில் இதோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு, 18,000 ரூபா இருந்துச்சு. சரியாங்க? இப்போ எவ்வளோ குறைக்கணும், தேய்மானம் தானேங்க, 5,500 மொத்தமாக குறைச்சேன் அப்படின்னா எவ்வளோங்க வரும், இங்கே 17, 12,500 ரூபா. அப்போ 2 வருஷத்துக்கு பின்னாடி அந்த இயந்திரத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்கும், 12,500 ரூபா தான் இருக்கும். சரியாங்க? இதை நீங்கள் இப்படி 2ஐயுமே கூட்டி இந்த மாதிரியும் கழிக்கலாம். சரியாங்க? இல்லாட்டி ஒன்றும் இல்லைங்க, இங்கே எப்பயுமே இதை வந்து இங்கே தானங்க மைனஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மதிப்பை இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தான். 15,000 இருக்காங்க, 2,500 இது இருக்கா, இங்கே மைனஸ் பண்ணிடணுமா? ஏன் மைனஸ் பண்ணுறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேய்மானம் அடையுது. தேய்மானம்னா குறைவுன்னு அர்த்தம். ஏன் அதை சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே கூட்டிக்கிட்டு இருப்பீங்க உட்காந்து, அதை ஆப்ஷன் 7 வச்சுட்டு போயிருப்பான். ஏன் தெரியுமா, நீங்கள் நல்லா குழப்பீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். சரியாங்க? ஸோ தேய்மானம்னா மைனஸ் பண்ணணும். அப்போ 2,500, இங்கே 15,000. 15,000ல் 2,500 ரூபா போச்சுன்னா மீதி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், 12,500 ரூபா இருக்கும். அதாங்க ஆன்சர். புரியுதாங்க? அப்போ 2 வருஷத்துக்கு பிறகு இதோட மதிப்பு வந்து எவ்வளோவா இருக்கும், 12,500 ரூபாயா இருக்கும். புரியுதாங்க? நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எல்லா மாடலுமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பாருங்களேன், 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட முறையில்
3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது. அப்போ இந்த கணக்கில் எனக்கு அசல் கொடுக்கல, ஆனால் அந்த அசல் எப்படியா மாறுதான், 2662 ரூபா அப்படின்ற ஒரு தொகையாக மாறுதுன்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு அசல் தெரியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அசல் தெரியலைன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஃபார்முலாவுக்கு தான் நான் போகணும். சரியாங்க. இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்னதுங்க, A = P 1 + R/100 ஹோல் பவர் n. சரியாங்க. ஏன்னா மொத்த தொகை எவ்வளோங்க, 2662. அசல் எனக்கு தெரியாது. 1 + R, ஆர்னா வட்டி விதமாங்க 10. அப்போ 10/100 எத்தனை ஆண்டு, 3 வருஷம். அப்போ 3ன்னு போட்டான். இப்போ பாருங்கள், இங்கே 10 தானங்க இருக்குது, 0க்கு 0 அடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா பாருங்கள், 1 10 10, இதை பெருக்கணுங்க, இதை கூட்டணும். 1 10 10, 10 கூட 1 கூட்டினீங்கன்னா 11. அப்போ இங்கே என்னங்க இருக்குது, 11/10 கியூப் அப்படின்னு இருக்குது. நல்லா பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், இங்கே 10 எழுதுனீங்க, இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல் ஆயிடுச்சுங்க, இங்கே வெறும் 10 தான் இருக்குது. அப்போ 1 10 10, 10 கூட 1 கூட்டினா 11, 11/10, இங்கே பவர் 3 இருக்குது. இங்கே என்னங்க இருக்குது, 26 62ன்னு இருக்குது. இப்போ பவரில் 3 இருக்குன்னா என்னங்க அர்த்தம், அதை 3 டைம் நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தமாங்க. அப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள், 11/10, 11/10, 11/10. சரியாங்க. 3 டைம். எத்தனை டைம் இங்கே பவர் என்ன இருக்கோ அத்தனை டைம் நீங்கள் எழுதணும். அதான் கான்செப்ட். சரியாங்க. இப்போ பாருங்களேன், எப்பயுமே மேலே மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அடித்து கொடுத்துக்கிறலாம். சரியாங்க. சார் மேலே மேலேனா இங்கே எதுவுமே இல்லையே, இங்கே கீழே 1 இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறணும். அப்போ இது எல்லாமே மேல் மதிப்பு, இது வந்து கீழ் மதிப்பு. அப்போ ஈக்குவல் இருந்துச்சுன்னா மேலே மேலே நம்ம அடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 11 11, இங்கே பாருங்களேன், 2 11 22ங்க, மீதி 46 வருமாங்க, 4 11 44, மீதி 2 வருமாங்க 22, 2 11 22. திரும்ப 1 11 11, இங்கே அடிங்க, 2 11 22, மீதி 2 வருமாங்க, 2 11 22. திரும்ப பாருங்க, 1 11 11, 2 11 22. அப்போ இந்த பக்கம் எனக்கு என்னங்க இருக்குது, 2 இருக்குது. இந்த பக்கம் என்னங்க இருக்குது, P × 1/10, 1/10, 1/10. சரியாங்க. அப்போ ஒன்றுமே இல்லைங்க, இந்த 1/10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா அப்படியே தலைகீழாக மாறும்னு சொன்னாங்க. அப்போ 10/1, அப்போ 1க்கு மதிப்பு கிடையாது, 10 தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வகுத்தல் எல்லாமே இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறும். எத்தனை 0 இருக்குது அதை அப்படியே போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அசல் வந்து எவ்வளோங்க, 2000 ரூபா. ஆப்ஷன் ஏல இருக்காங்க. அப்போ 2000 ரூபா அசல், ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டோம்னா 3 வருஷத்தில் எவ்வளோ தொகையாக மாறும், 2662 அந்த தொகை வந்து மாறும். புரியுதாங்க. அப்போ நேரடியாக கொடுத்த கணக்கை அப்படியே என்ன பண்ணியிருக்கான், அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். புரியுதாங்க. அசலை கொடுக்காம 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை பாருங்க, 3 வருஷத்தில் எவ்வளோ அசல்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு கடைசியாக மதிப்பு எவ்வளோ வரணும், 2662 தொகையாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியாங்க. ஸோ அப்போ அசல் இல்லைன்னா நான் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவேன். சரியாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். சரியாங்க. சரிங்க, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு வகையான பாக்டீரியா. சரியாங்க, ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சின்னு கொடுத்துட்டான். சரியாங்க. வளர்ச்சினா என்னங்க அர்த்தம், அதிகரிக்குதுன்னு அர்த்தமாங்க. கரெக்டு தானேங்க, புரியுதுங்களா. வளர்ச்சினா என்ன அர்த்தம், அதிகரிக்குது, நம்ம வளர்ந்துட்டோம். வளர்ச்சினா என்னது, நான் வளர்ந்துட்டேன், அப்போ என்னுடைய உயரமானது அதிகரிச்சிருச்சு, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றிருச்சு. முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி. வளர்ச்சி குன்றுதல்னா என்ன அர்த்தம், வளர்ச்சி குறைபாடுன்னு அர்த்தம். சரியாங்க. அப்போ 2வதுல குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்து 3வது மணி நேரத்தில் பார்க்கும்போது 10% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரியாங்க. அப்போ முதலும் வளர்ச்சி, 3வது மணி நேரமும் வளர்ச்சி தான். ஆனால் 2வது மணி நேரத்தில் 8% வந்து வளர்ச்சி குறைஞ்சு போச்சு. சரியாங்க. அப்போ தொடக்கத்தில் அதோட எண்ணிக்கை 10,000 இருந்தது. இதாங்க எனக்கு வேணும். அப்போ இதை நான் எப்படி கூட்டு வட்டியில் நான் கொண்டு வரேன்னு பாருங்களேன். இந்த 10,000 நான் அசலாக வச்சுக்கிட்டேன். சரியாங்க. அப்போ எனக்கு அசல் இருக்காங்க, வட்டி வீதம் இருக்காங்க, அப்போ ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 மணி நேரத்துக்கு பிறகு அதனோட எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். முதல் எடுத்தோன்னே இது 10,000. முதலாவது மணி நேரத்தில் என்ன ஆகுது, 5% வளர்ச்சி. அப்போ 5/100. சரியாங்க. 2 0க்கு 2 0 பெருக்கினீங்கன்னா 500ங்க. இது வளர்ச்சி தானுங்க சொல்லியிருக்கான். அப்போ இதை கூட்டிக்கிறணும். அப்போ இது எவ்வளோவா மாறுது, 10,500 மாறிடுச்சு. இப்போ 2வது மணி நேரத்துக்கு வரும்போது என்ன ஆகுது, 8% என்ன ஆயிடுச்சுங்க, வளர்ச்சி குன்றிடுச்சு. எப்படின்னு பாருங்க,
2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. அப்போ இதை பெருக்குங்க. 1 8 8, 5 8 40. 840 நான் என்ன பண்ணணும்? இங்கே கூட்டக்கூடாது. ஏன் கூட்டக்கூடாது? வளர்ச்சி குன்றியது, அப்போ குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியாங்க? அப்போ 10,500. 10,500ல் 840 கழிக்கிறேன். 0 இங்கே வந்து என்னதுங்க? இது 0, இது 10 மாறிடும். இது 4, இது 9 மாறிடுமா? 10ல் 4 போச்சுன்னா 6. அதுக்கப்புறம் இங்கே 4. அப்போ இங்கேருந்து போகும்போது 14 6. சரியாங்க? 8 இருக்குமாங்க? 8 இருக்குமா? பார்த்துக்கோங்க. 0 10, 10ல் 4 போச்சுன்னா வந்து என்னதுங்க? 6. அப்போ இங்கே 4 இருக்கும். 4 8 அடங்காது. இங்கேருந்து ஒன்று வாங்குகிறோம். அப்போ வந்து என்னதுங்க? 14 மாறிடும். 14 மாறும்போது வந்து என்ன பண்ணுறோம்? சரிங்க, தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? 10,500. இதில் 840 போகுது. 0க்கு 0 ஆயிடுச்சுங்க. இங்கே 10, 10ல் 4 போச்சுன்னா 6ங்க. இங்கே 4 மாறிடுமாங்க? 4 அடங்காது. இங்கேருந்து வாங்குறேன். அப்போ 14. 14ல் 8 போச்சுன்னா 6ங்க. சரியாங்க? இங்கே 9. அப்போ எவ்வளோங்க? 9,660. இது 3வது மணி நேரத்துக்கு வந்துருச்சு. சரியாங்க? அப்போ இந்த அமௌண்ட் இருக்கும்போது 3வது மணி நேரத்தில் என்ன ஆகுது? 10% வளர்ச்சி ஆகுது. சரியாங்க? 10% வளர்ச்சி. இப்போ பாருங்கள், 0க்கு 0ங்க, 0க்கு 0ங்க. அப்போ எவ்வளோங்க இருக்குது? 966 இருக்குங்க. இப்போ இது வந்து வளர்ச்சி தானுங்க. வளர்ச்சினா இங்கே போய் கூட்டணுமாங்க? அப்போ கூட்டிக்கங்க. 966 கூட்டுங்க. 6 12 மிச்சம் 1 10 16 10. அப்போ 10,626. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? ஆப்ஷன் சியில் இருக்காங்க. 10,626. அப்போ இங்கே என்னங்க பண்ணேன்? வளர்ச்சினா கூட்டுனேங்க. வளர்ச்சி குன்றினதுன்னா என்னதுங்க? கழிச்சேங்க. திரும்ப வளர்ச்சின்னு சொல்லியிருக்கேன், நான் கூட்டியிருக்கேங்க. அப்போ திரும்ப நல்லா கவனிச்சுங்க. இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியாங்க? நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான். சரியாங்க? நல்லா பாருங்கள். ஸோ புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு ஷார்ட்கட்டு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ 10,000. அப்போ 10,000ல் முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சி. அப்போ 5/100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. 500. சரியாங்க? வளர்ச்சின்னு சொன்னதுனால இதை நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கூட்டிட்டேன். அப்போ 2வது வருஷத்துக்கு வரும்போது 10,500 மாறிடுச்சு. 2வது வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு? இந்த அமௌண்ட்டு 8% குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த இதை போட்டு 840 அதை குறைக்கணும். குறைச்சேன் அப்படின்னா எவ்வளோ வருது? 9,660 வருது. அதை நான் 3வது வருஷத்துக்கு அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். சரியாங்க? இதில் எத்தனை சதவீத வளர்ச்சி? 10%. 10% பார்த்தீங்கன்னா 966. சரியாங்க? அப்போ இதை நான் கூட்டணுமா கழிக்கணுமா அப்படின்னா 3வது வருஷம் எனக்கு என்னது? வளர்ச்சி தான். அப்போ இதை இங்கே கூட்டிக்கிறேன். அப்போ கூட்டினேன்னா எனக்கு ஆன்சரு 3 வருஷம் வந்துருச்சாங்க. இது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அப்போ 3 மதிப்பு பார்த்துட்டேன், அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதாவது வந்து கடைசி என்னது? வளர்ச்சி. அப்போ நான் கூட்டிக்கிட்டேன். அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க? 10,626. புரியுதாங்க? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதை ரொம்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. சரியாங்க? ஸோ ஒரே மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாவை போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரல. ஒரே மெத்தடை தான் நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறேன். அதிகரிக்குதுன்னா கூட்டுவேன், வளர்ச்சி குன்றியதுன்னா கழிப்பேன், தேய்மானம்னா கழிப்பேன். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க? அவ்வளோதாங்க. அடுத்து ஸோ இந்த செஷனில் லாஸ்ட்டு சம்மு பாருங்கள். ஒரு நகரத்தோட மக்கள் தொகை இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. இந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு முக்கியம். அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டானா அப்போ ஃபார்முலா வந்து A = B + 1/R/100 n. இதான் அதிகரிக்குதுன்னா. அங்கே குறையுதுன்னு சொன்னேன்னா நீங்கள் இங்கே மைனஸ் போட்டுக்கிறணும். அவ்வளோதான். சரியாங்க? மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் கூட்டு வட்டியிலே நம்ம பார்த்துடலாம். இங்கே அதிகரிக்குதுன்னு சொன்னான்னா டக்குன்னு என்ன பண்ணிடுங்க? நார்மலாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. இங்கே குறையுதுன்னு சொன்னேன்னா இங்கே மைனஸை போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியாங்க? இப்போ தற்போதைய மக்கள் தொகை. அப்போ தற்போதுனா இதை அசலாக வச்சுக்கலாமாங்க? சரியாங்க? அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு? சரியாங்க? அப்போ தற்போது வந்து இவ்வளோ இருக்குது. இதான் மொத்தம். சரியாங்க? மொத்தமாக இவ்வளோ இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு தெரியாது, அதான் அசல். சரியாங்க? தற்போது என்கிட்ட எவ்வளோங்க இருக்குது? 26,620 ரூபா இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ என்கிட்ட இருந்துச்சு எனக்கு தெரியாது. சரியாங்க? அதான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ 26,620 அசல் எனக்கு தெரியாது. சரியாங்க? இங்கே மக்கள் தொகை தான். நான் அசல் வட்டினே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அப்படின்னா தான் நீங்கள் அதை நல்லா உள்வாங்கி வச்சுக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆறுனா வட்டி வீதமாங்க எவ்வளோங்க? 10.
அப்போ 10/100 எத்தனை வருஷத்துக்கு பார்க்க சொல்கிறான் 3. அப்போ 3 போட்டு இப்போ பாருங்கள் 0க்கு 0 அடி ஆயிடுச்சாங்க. மீதி இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோமாங்க. ஒரு 10 10 10 1 11. அப்போ இங்கே என்னங்க இருக்குது 11/10 ஹோல் பவர் 3. இந்த பக்கம் என்ன இருக்குது 26 620. அப்போ என்னதுங்க 26 620. இந்த பக்கம் என்னதுங்க ஸோ அங்கே எழுதுன மாதிரியே எழுதிக்கிறேன் 11/10 11/10 11/10. சரியாங்க. இப்போ நான் என்னங்க சொன்னேன் மேலே அடிச்சு கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஒரு 11 11 இங்கே பாருங்கள் 2 11 22 மீதி 4 46 4 11 44 மீதி 2 2 11 22 0. திரும்ப ஒரு 11 11. சரியாங்க. இங்கே 2 11 22 மிச்சம் 2 2 11 22 0. ஒரு 11 11 இங்கே 2 11 22 0. சரியாங்க. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது 20 தான் இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது P × 1/10 1/10 1/10. சரியாங்க. அப்போ இந்த 3 ஜீரோவுமே அதாவது டிவைடில் தானங்க இருக்குது. இது அப்படியே இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறுமாங்க. அப்போ ஆன்சர் என்னதுங்க இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுறேன். 20 இருக்கா இங்கே 3 0 இருக்குன்னா 3 0 நம்ம சேர்த்துக்கிறணும். அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே மக்கள் தொகை எவ்வளவாக இருந்திருக்கும் அப்படின்னா 20,000 இருந்திருக்கும். புரியுதாங்க. ஸோ இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் போட்டு குழப்பி எடுப்போம். சரியாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மாடல் அடிப்படையாக வச்சுட்டு அங்கே எப்படி கேட்டிருக்காங்க. சரியாங்க. ஸோ அதில் என்ன டவுட் இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவோம். சரியாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு 10 சம்மும் நடத்தியிருப்போம். இந்த 10 சம்மையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். சரியாங்க. ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் வந்து என்னது கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிடுவோம் கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். ஸோ இது வந்து என்னதுங்க உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரியாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் புத்தக வினாக்களும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் வினாக்களும் நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் 25க்கு 25 மார்க் வாங்கணும் அப்படின்றது தான் முக்கியமான நோக்கம். சரியாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.